மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாராபுரத்தில் மக்கள் மத்தியில் ஆற்றிய உரையை பார்க்கலாம். ஈடி இந்த டாஸ்மாக்ல முறைகேடு நடைபெற்றதாக அவள் ஆய்வு செஞ்சு அவள் சோதனை செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டதா பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி. முழுமையா விசாரிக்கப்பட்ட 40,000 கோடி டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றிருக்கும் என்று அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி கதவுடன் டாஸ்மாக் நிறுவனம் முழுவதும் சோதனை செய்யப்பட்டு தகுந்த அதிகாரிகள் மூலமாக அந்த ஊழல் முறைகேடுகளை கண்டுபிடிக்கப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டு யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டார்களோ அவர் மீதெல்லாம் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபடி இது நகராட்சி. நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடை வரி 150% உயர்த்திட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க, குப்பை கூட விட்டு வைக்கல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அதோட கரண்ட் பில், கரண்ட் ஏற்கனவே தொட்டா தான் ஷாக் அடிக்கும், கரண்ட் பில்ல கேட்டாவே திமுக ஆட்சியில் ஷாக் அடிக்குது. அப்படித்தானே இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த வரி வீட்டு வரி கடை வரிக்கலாம் வருஷம் 6% உயர்த்துவாங்களாம். இப்ப போன வருஷம் போட்டாங்க, இந்த வருஷம் 6% உயர்த்திட்டாங்க. போன வருஷம் 100%, இப்ப 106% உயர்த்திட்டாங்க. ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தேர்தல் நேரத்தில் வரியே போட மாட்டேன்னு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை வாட்டி வதைக்கின்ற அளவிற்கு வரி மேல் வரி போட்டு மக்களை துன்புறுத்துகின்ற அரசாங்கம் தேவையா? அதோட விலைவாசி வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்னைக்கு விலைவாசி பட்டியல். அது மட்டும் இல்ல, இந்த பிளான் அப்ரூவ்டு, இது நகராட்சிங்க. நகராட்சியில் 1000 சதுரடி வீடு கட்ட வேணும்னா அதிமுக ஆட்சியில் 37,000 ரூபாய் அதுக்கு சார்ஜ். இப்ப திமுக ஆட்சியில் 74,000 ரூபாய், 100%. நீ 1000 ரூபாய் 1000 சதுரடி வீடு கட்ட வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சிக்கு அந்த வீடு கட்டுவதற்கு அனுமதிக்கு அது கட்டணம் 37,000. திமுக ஆட்சியில் 74,000, 100% உயர்ந்து போச்சு. அதோட விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு இந்த ஏழை மக்கள் கடும் துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை. ஏனென்றால் அரசாங்கத்தில் கவனம் செலுத்தல, மக்கள் மீது கவனம் செலுத்தல. மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த அரசு முன்வரல. எப்பொழுது பார்த்தாலும் இன்றைக்கு முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனால நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இதெல்லாம் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்த லிஸ்ட் இல்லைன்னா நாளைக்கே அறிக்கை விடுவாங்க திமுக காரர்கள். அதனால அதிமுக ஆட்சியில் 2021 அதிமுக ஆட்சியில் 1 கிலோ பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 50 ரூபாய்க்கு விற்பனது. திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்குது, 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50, திமுக ஆட்சியில் 72. இட்லி புழுங்கரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபாய், திமுக ஆட்சியில் 48. கடலெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய், திமுக ஆட்சியில் 190 ரூபாய், 60 ரூபாய் உயரும். எல்லாமே கடல் எண்ணெய் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துறோம் நம்முடைய சமையலுக்கு. நல்லெண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400, 1 கிலோ 150 ரூபாய் அதிகம். துவரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 130, 56 ரூபாய் 1 கிலோவுக்கு அதிகம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120, 41 ரூபாய். இப்படி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. இதனால் ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஒட்டுமொத்த மக்களுமே இதை வாங்கி நம்முடைய சமையல் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் உணவு பட்டியல் இது எல்லா குடும்பத்திலும் இருக்குது. ஆனால் இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி ஒதுக்கி வச்சிருந்தோம். 100 கோடி இந்த விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நிதி ஒதுக்கி வச்சிருந்தோம். எந்த உணவுப் பொருள் விலை தமிழ்நாட்டில் ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவா இருக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு இங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மக்களுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது, மக்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது இதையெல்லாம் அதிமுக ஆட்சியிலே
செயல்படுத்தி காட்டினோம். இதனால் ஏழை மக்கள் பாதிப்புக்கு ஆளாகாம பார்த்துக்கிட்டோம். அதே போல கட்டுமான பொருட்கள் இனிமேல் வீடே கட்ட முடியாது. திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது. கட்ட முடியுமா? திராவிட அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம் சாண்ட் 3000 ரூபாய், திமுக ஆட்சியில் 5500 ரூபாய், 2500 ரூபாய் ஒரு யூனிட் விலை அதிகம். ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், திமுக ஆட்சியில் 4500 ரூபாய், 2500 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு அதிகம். ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000, 30,000 ரூபாய் ஒரு டன் கம்பி விலை உயர்வு. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 இருந்து 8 ரூபாய், திமுக ஆட்சியில் 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாய். அதே போல சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240 ரூபாய் ஒரு மூட்டை சிமெண்ட், திமுக ஆட்சியில் 350 ஒரு மூட்டை சிமெண்ட்டுடைய விலை உயர்வு. திமுக ஆட்சியில் 110 ரூபாய். வீடு கட்ட முடியுமா? ஏங்க இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இந்த முதலமைச்சர் இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசுறேன். ஆகவே நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021ஆம் ஆண்டு இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த பட்டியலை அறிவிச்சார். அவருடைய தேர்தல் அறிவிப்பில் வெளியிட்டாங்க. கட்டுமான பொருட்கள் விலை ஏறிட்ட பொழுது அத்தியாவசிய பட்டியல கட்டுமான பொருட்களை கொண்டு வந்து விலை குறைப்போம் என்று பல முறை நான் சட்டமன்றத்தில் இதை எடுத்து சொன்னேன். உடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறீங்க, அதை கொண்டு வாங்க. அதனால கொண்டு வந்தா இந்த விலையை இறக்கலாம். இதனால கட்டுமான தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் பாதிக்கிறாங்க. இந்த வீடு கட்டுறவங்க, கடை கட்டுறவங்க அத்தனை பேரும் பாதிக்கிறாங்க. இது உண்மைதானங்க? விலை ஏறி போச்சுல. அதோட எங்க பார்த்தாலும் போதைப் பொருள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் தாராளமாக கிடைக்குது தமிழ்நாட்டில். கிராமத்திலிருந்து நகரம் வரை கஞ்சா விற்பனை அமோகம். கஞ்சா முதல்ல அந்த இலையில தான் வரும், கஞ்சா இலைன்னு சொல்லுவாங்க, அதில் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ சாக்லேட்டில் கிடைக்குதான், அப்படி தானே சொல்கிறாங்க. நான் வரும்போது கூட சொன்னாங்க, நேற்று தினம் சாக்லேட்டில் இந்த கஞ்சா வடிவத்தில் வந்து அதை கண்டுபிடிச்சதா பத்திரிகை செய்தி. இப்படி போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது என்று நான் ஒரு திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டிலே நான் எச்சரிக்கை விடுத்தேன். சட்டமன்றத்திலையும் பேசினேன். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில், அந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு வந்தேன். இன்றைக்கு தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது. அந்த கஞ்சா விற்பனையை தடை செய்ய வேண்டும், இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இதற்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகிவிட்டா அந்த குடும்பம் சீரழிந்து விடும், அவரும் சீரழிந்து விடுவார். ஆகவே இந்த சமுதாய மக்களை காப்பாற்ற வேண்டும். மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த கஞ்சா தமிழகத்தில் அறவாக தடை செய்ய வேண்டும். இது ஒரு டிஜிபி இருந்தார், யாருன்னு உங்களுக்கு தெரியும். 2.0, 3.0, 4.0 ரிட்டர் ஆகி ஓ போட்டே போயிட்டார். கடைசி வரைக்கும் ஒண்ணுமே செய்யல, ஓ போட்டுட்டு போனதான் மிச்சம். இப்படி திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் பல பேர் இதில் ஈடுபட்டதா தகவல். அதனாலதான் இந்த கஞ்சா விற்பனை தடை செய்ய முடியல. ஏன் காவல்துறை நினைச்சா, அரசாங்கம் நினைச்சா இதை தடை செஞ்சிருக்கலாம்ல? முடியாது. ஏன்னா திமுக தலைவர் இந்த 2 ஆண்டுக்கு முந்தைய அவருடைய பொதுக்குழு, திமுக பொதுக்குழு நடக்குது, அந்த பொதுக்குழுல பேசுறார் முதலமைச்சர். திமுக கட்சி தலைவர் அவருடைய கட்சியுடைய பொதுக்குழுல பேசுறார். நான் இரவுல கண்மூடி காலையில கண் திறக்கும் போது எங்க திமுக கட்சிக்காரர்கள் என்ன பிரச்சனை நடக்கும் என்று அச்சத்துல கண் விளக்கிறேங்கிறார். அச்சத்துல கண் திறக்கிறாராம். அவர் சொன்னது அப்படின்னா திமுக கட்சிக்காரருடைய அட்டகாசம் எப்படி இருக்குது பாருங்க. அந்த கட்சியுடைய தலைவரே சொல்றார். அப்படி இருக்கிற காரணத்துல தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் கஞ்சா விற்பனையை தடை செய்ய முடியவில்லை. இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் அண்ணா திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்க வேண்டும். அப்பதான் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியும். இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் போதைப் பொருள் நிறைந்துட்டா அந்த மாநிலத்தில் எந்த வளர்ச்சியும் ஏற்படாது. இன்னைக்கு புதிய தொழில் வருகிற வராது.
இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த போதை ஆசாமியால் இன்னைக்கு மக்கள் பாதிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கஞ்சா போதை ஆசாமியால் இன்னைக்கு பல பாலியல் வன்கொடுமை நடக்குது, கொலை, திருட்டு, இப்படி பல சம்பவங்கள் இந்த கஞ்சா போதை ஆசாமியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுப்பதற்கு அண்ணா திமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். இந்த கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு தெரியும், முதியோர்கள் எங்க அதிகமா முதியோர்கள் வசிக்கின்ற இடத்த தேர்வு செஞ்சு அந்த முதியோர்களை கொலை செஞ்சு அவர்கிட்ட பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. உண்மைதானே? இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஆனா இந்த அரசாங்கம் இந்த கொங்கு மண்டலத்தில் பல முதியோர்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவருடைய பொருள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. முழுமையான விசாரணை இந்த அரசாங்கத்தில் நடத்த முடியல. குற்றவாளிகள் முழுமையாக ஒரு சில இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. முழுமையாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம்.